வணக்கம் சார். வணக்கம். யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என் பேர் பிரசாத். இவங்க என் ஒய்ஃப். இருக்கட்டும். புரோக்கர்ட்ட நான் வீடு கேட்கும் போது அவரு உங்க வீட்டை சொன்னாரு. ஓ, அதான் வீடு பார்க்கலான்னு வந்தோம். வாங்க உள்ள வாங்க. நான் வர வாரம் ஆஸ்திரேலியா போறேன். கீழ் போர்ஷனுக்கு ஒரு நல்ல ஆளா பாரு. அவங்க கீழ் போர்ஷனையும் மேல இருக்க என் போர்ஷனையும் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். சொன்னாரு சார். ஆ, ஐயாக்கு ரொம்ப தங்கமான மனசு. உங்கள மாதிரி நல்ல டெனன்ட் கிடைச்சா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொன்னாரு. உங்க முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரியுது சார். நானும் உங்கள மாதிரி நல்ல ஆளுங்களை தான் தேடிட்டு இருந்தேன். மாசம் 20,000 ரூபாய் வாடகை, 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். ரொம்ப நன்றி சார். நல்ல நேரமா பார்த்து வர வியாழக்கிழமை அட்வான்ஸ் கொடுத்துடுறோம் சார். நானும் வியாழக்கிழமை ஊருக்கு போறேன். என் மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. என் மனைவி ஏற்கனவே அங்க போயிட்டாங்க. நீங்க அன்னைக்கே கூட பால் காய்ச்சிடலாம். அப்பா, இனிமே இந்த வீட்டுக்கு நம்ம தாமா ஓனரு. அப்ப அவரு அவர் டோனருமா. அப்பா, நம்ம அடுத்த டோனர் யாருப்பா? இன்னும் கொஞ்ச நாள் தாமா. சரி, நீங்க முதல்ல போயிட்டு இத மாட்டிட்டு வாங்க. ஹவுஸ் ஃபார் லீஸ். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்னாச்சுங்க? ஒண்ணு இல்ல, இந்த பிரசாத் 3 மாசமா 1ஆம் தேதி டான் வாடகையை போட்டுட்டு சரி. இப்ப 2 மாசமா வாடகையே போடல. போன் போட்டா எடுக்கவே இல்ல. இப்ப போட்டா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆமா, நீங்க இங்க கிளம்பி வர அவசரத்துல யாரு என்னன்னு கூட விசாரிக்காம வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு வந்துட்டீங்க. இப்ப கிடந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி புலம்பிட்டு இருக்கிறத விட்டுட்டு என்ன ஏதுன்னு நேர்ல போய் பாத்துட்டு வாங்க. காலங்காத்தால எவனும் பெல் அடிக்கிறான். எவன் தெரியலையே. யாரு நீங்க? யோ, யாரு நீ? இந்த வீட்டை நான் பிரசாத்துக்கு தான் வாடகைக்கு விட்டு இருந்தேன். நீ யாரு? பிரசாத்தா? அது யாரு? நான் இந்த வீட்டு ஓனர் ஜெயராம்கிட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு லீஸுக்கு போட்டிருக்கேன். யோ, அந்த ஜெயராமனே நான் தாயா. யோ, மண்டையில முடிதான் இல்லையா, மூளை இல்லையா? மெண்டல் மாதிரி பேசுற. இந்த வீட்டு ஓனர் ஜெயராம டீசெண்டா இருப்பாரு. இரு, நான் போட்டு அக்ரிமெண்ட காமிக்கிறேன். அந்த அக்ரிமெண்ட் கொண்டு வந்து காட்டுமா? யோ, இது ஏன் கையெழுத்து இல்லையா? நான் இந்த வீட்டு ஓனர் ஜெயராம் கிட்ட லீஸுக்கு போட்டிருக்கேன். அவர் தான் என்ற சாவியை கொடுத்தாரு. ஓனர்னு சொல்றியே, அப்ப நீ எங்க இருந்த? ஆஸ்திரேலியா போயிருந்த. சரி, அவனுக்கு வாடகை தந்தேன்னு சொன்னேன்ல, அந்த அக்ரிமெண்ட் எங்க? அவங்க எல்லாம் பார்க்க நல்லவங்களா இருந்தாங்கிறதுக்காக அக்ரிமெண்ட் கூட போடலையா? பான் கார்டு, ஆதார் கார்டு கூட கேட்கலையா? நல்ல ஃப்ராடியா நீ. அக்ரிமெண்ட் போடலையா, ஆதார் கார்டு கேட்கலையா, ஆனா வீடு மாத்திரம் ஒண்ணுதான். முதல்ல இடத்த காலி பண்ணியா? இப்பயே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். முதல்ல அதை செய். உண்மையான ஓனர் யாருன்னு அவங்க சொல்லட்டும். இப்போ நீங்க இந்த படத்தில் பார்த்திருப்பீங்க அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு என்று. உங்களுக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கலாம். நீங்களும் உங்களுடைய சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் என்றால் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை கவனமா கேளுங்க. நீங்க உங்களுடைய வீடை வாடகைக்கு விடும்போதோ லீஸுக்கு விடும்போதோ யாருக்கு நீங்க விடுறீங்களோ அவங்களுடைய ஐடென்டிட்டி, ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் வாங்கி சரி பார்க்கணும். இதை தவிர ஒரு நல்ல லாயரை கன்சல்ட் பண்ணி சட்ட ஆலோசனையும் எடுக்கணும். அதுக்கு பிறகு லீஸ் அக்ரிமெண்ட்டோ இல்லாட்டா ரெண்டல் அக்ரிமெண்ட்டையோ ரெஜிஸ்டர் பண்ணணும். அவ்வாறு நீங்க செஞ்சால் உங்களுடைய வீடும் உங்க பணமும் பாதுகாப்பாக இருக்கும். விழிப்புடன் இருப்போம், செழிப்புடன் வாழ்வோம். நன்றி.